Hi guys, I am Vignesh Ganesan from Kalari.in e-learning platform. இப்போ இந்த கைனடிக் கிளாக் டிசைன்ஸை எப்படி டிசைன் பண்ணி அசெம்பிள் பண்ணலான்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இதில் 5 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. பேஸ் பார்ட், ஆங்கிள் பின் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ட்ரா பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஸ் பார்ட். இது சர்க்குலர் ஃபீச்சர்ஸ். சாலிட்வொர்க்ஸில் டாப் லைனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்குலர் சென்டர் பாயிண்ட் ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிவிட்டு இதோட டயாமெட்ரிக்கல் வேல்யூ 30 சென்டிமீட்டர், அதாவது 300 mm. ஒன்ஸ் 300 mmல ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, இதை சாலிட் பாடி அப்போ கன்வெர்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் போர்ஸை சூஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக ஒரு 20 mm திக்கில் நான் சாலிட் பாடி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சாலிட் பாடி கிரியேட் பண்ணிட்ட பிறகு எக்ஸாக்டாக அதோட டாப் ஃபேஸை சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட் ஸ்லாட் ப்ரொஃபைல். 2 டிஃப்ரெண்ட் ஸ்லாட் ப்ரொஃபைல். வெர்டிக்கலாகவும் ட்ரா பண்ணணும், ஹாரிசான்டலாகவும் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டலாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த 2 டிஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல்ஸை நம்ம ஈக்குவல் டு கன்ஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ். இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸை எக்ஸாக்டாக நோட் பண்ணிங்கன்னா ஒரு 260 mm டிஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரேடியஸ் வேல்யூ. ஸோ ரெண்டுமே கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு கன்ஸ்டன்ஸில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ், ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு 5 mm. ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம பாக்கெட் கிரியேட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் கட்டை எக்ஸாக்டாக ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ப்ரிஃபர் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரியா கரெக்டாக அந்த க்ளோஸ்டு போர்ஷன்ஸ் செலக்டட் கார்னர்ஸில் ஏற்கனவே இருக்க ஸ்கெட்சை ரைட் கிளிக் பண்ணிட்டு கிளியர் செலெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ அந்த க்ளோஸ்டு போர்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டோம். 5 mm திக்கில். இப்போ டாப் ஃபேஸை சூஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல், சென்டர் பாயிண்ட் சர்க்கிள். இதுக்கான டயாமீட்டர் 15 mm. ஸோ அந்த 15 mm டயாமீட்டரில் இந்த போர்ஷன்ஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதையும் நம்ம பாக்கெட் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக எக்ஸ்ட்ரூட் கட்டை சூஸ் பண்ணிட்டு த்ரூ வால் டைப்பில் கம்ப்ளீட்டாகவே பாக்கெட் கிரியேட் பண்ணிடலாம். இதுதான் இனிஷியல் பேஸ் பார்ட். ஜஸ்ட் ஒரு சர்க்குலர் ஃபீச்சர்ஸ்க்கு டெவலப் பண்ணிட்டு இந்த பேஸ் பார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் போர்ஷன்ஸ், அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டை ட்ரா பண்ணிடலாம். அதுதான் அவர் ஹேண்ட். இந்த ப்ரொஃபைலை எப்படி ட்ரா பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டாப் லைன், கிரியேட் ஸ்கெட்ச். வெர்டிக்கலாக ஒரு சென்டர் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுறேன். 75 mm வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் ஆர் 65 mm கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 75 mmல அப்ளை பண்ணிட்ட பிறகு 2 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல், சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கான டயாமீட்டர் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இந்த டாப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 2.5 mm டயாமீட்டர். நெக்ஸ்ட் பாட்டம் சர்க்கிள் 20 mm டயாமீட்டர். ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆங்குலர் லைன். இந்த ஆங்குலர் லைனை டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணணும். 2 ஆப்போசிட் பொசிஷன்ஸில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை டேஞ்சென்ஷியலாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். டாப் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் பாட்டம் ப்ரொஃபைல் அதே மாதிரி டேஞ்சென்ஷியலாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ ரைட் ஹேண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரொஃபைலை நம்ம மூவ் பண்ணிட்டு டாப்பில் இருக்க அனதர் சர்க்கிள், இதுக்கு மிரர் என்டிட்டிஸும் நம்ம பிக் பண்ணியிருக்கலாம். ஆர் இந்த மாதிரி செப்பரேட்டாக ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டும் டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணலாம். டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எக்ஸஸ் போர்ஷன்ஸை மட்டும் நான் ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாப் 1, நெக்ஸ்ட்டு பாட்டம் 1. ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இப்போ அனதர் 2 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் சர்க்கிள், செகண்ட் சென்டர் பாயிண்ட் சர்க்கிள். இப்போ கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு ரெண்டுமே ஈக்குவல் டு கன்ஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கான பொசிஷன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 45 mm டிஸ்டன்ஸில் நான் பொசிஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த சர்க்குலருக்கான வேல்யூ 5 mm டயாமீட்டர். ஸ்கெட்ச்லேருந்து இப்போ எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிட்டு இதுக்கான திக், இந்த சாலிட் பார்ட்கான திக்கு பார்த்தீங்கன்னா 2.5 mm. எக்ஸாக்டாக பர்டிகுலர் திக்னஸில் இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கனெக்டிங் பின். இது ஒரு சிம்பிள் ராட். இப்போ டாப் லைனை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 2 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல். ஒன்று ஆரிஜின் பாயிண்ட்டில், நெக்ஸ்ட் டாப்பில் ட்ரா பண்ணியாச்சா. கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு ரெண்டுமே ஈக்குவல் டு கன்ஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ். இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 45 mm. அண்ட் இந்த டயாமீட்டர் வேல்யூ 10 mm. இப்போ 2 டிஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆல்ரெடி ஈக்குவல் டு கன்ஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம பொசிஷன் பண்ணணும். ஸோ 2 சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான அனதர் சர்க்குலர் ப்ரொஃபைல், 2 டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் ட்ரா பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ். நெக்ஸ்ட் அந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 5 mm.
அவுட்டர் வந்து 10 டயாமீட்டர், இன்னர் வந்து 5 டயாமீட்டர். இத அப்படியே வந்து சாலிட் பார்ட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். எவ்வளோ திக்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3 திக்ல சாலிட் பார்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அகைன் டாப் லைன சூஸ் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல். ஃபர்ஸ்ட் அவுட்டர் எட்ஜ மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு கன்வர்டட் டீஸ் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஸ்கெட்ச் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ஒன்னு டிரா பண்ணிக்கலாம். கரெக்ட்டா சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிட்டு வெர்டிகலா வந்து டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணிட்ட பிறகு இதுல இருக்க சென்டர் பாயிண்ட், இந்த ரெக்டாங்குலர்ல இருக்க சென்டர் பாயிண்ட்டும், சர்க்குலர்ல இருக்க சென்டர் பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிட்டு வெர்டிகலா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் ஆன மாரி தான். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ். இது வந்து 5 அப்ளை பண்ணியாச்சா? 2 டிஃபரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் சென்டர்ல சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலும் இருக்கு. எக்ஸிட் த ஸ்கெட்ச். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் போஸ் யூஸ் பண்ணி கரெக்ட்டா அந்த சென்டர் போர்ஷன்ஸ மட்டும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு இதுலேருந்து சாலிட் பாடி வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். டெலீட் பண்ணிட்டு இந்த பிரைமரி போர்ஷன்ஸ். இதுக்கான திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இப்போ அவுட்டர்ல இருக்க இந்த ஷார்ப் எட்ஜஸ மட்டும் நம்ம ஃபில்லட் யூஸ் பண்ணி கரெக்ட்டா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபில்லட் சூஸ் பண்ணிட்டு இந்த எட்ஜஸ் ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபில்லட் ஃபார்ம் பண்ணி டான்ஜென்ஷியலா ஒரு கனெக்ஷன்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கனெக்டிங் பின்னும் இப்போ வந்து டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது சென்டர் ஸ்பிண்டில். இது வந்து ஒரு சிம்பிளான மாடல் தான். ரிவால்வ் பஸ் யூஸ் பண்ணி இத வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட் எல் ஷேப்ல ஒரு ப்ரொஃபைல் ஒன்னு டிரா பண்ணிக்கலாம். வெர்டிகல் லைன், ஹாரிசான்டல் லைன், இந்த ஸ்டெப்டு போர்ஷன்ஸ் கரெக்ட்டா இந்த ஸ்டெப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம மென்ஷன் பண்றதுக்கு அதுக்கு ஒரு வெர்டிகல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்னு தேவை. ஏன்னா அத பேஸ் பண்ணி தான் டைமென்ஷன்ஸும் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லைன் ஒன்னு டிரா பண்ணிக்கிறேன். இது சென்டர் லைனாவும் ஒர்க் ஆகும். ஏன்னா இத யூஸ் பண்ணி தான் ரிவால்வ் போஸ் ஃபார்மேஷன்ஸே நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதோட அவுட்டர் ஷேப். இத ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அலைன் பண்ணிடலாம். 30 டயாமீட்டர். நெக்ஸ்ட் இன்னர் போர்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 டயாமீட்டர். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெர்டிகல் டைமென்ஷன்ஸ். இது வந்து 10 அகைன் அனதர் வெர்டிகல் டைமென்ஷன்ஸ். இது வந்து 5 ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, கரெக்ட்டா சென்டர் போர்ஷன்ஸ். இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 டயாமீட்டர். ப்ரொஃபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்கெட்ச்லேருந்து இப்போ எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ரிவால்வ் சாலிட் பாடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் ஸ்பிண்டிலும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆங்கிள் ராட். இந்த பார்ட் தான் டோட்டலா அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கைனடிக் கிளாக் மெக்கானிசம டிஃபைன் பண்றதே இந்த பார்ட்ஸ் தான். இதுல ஸ்லாட் ப்ரொஃபைல்ஸ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், ஹாரிசான்டலா ஒரு ஸ்லாட் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், ஆங்குலரா ஒரு ஸ்லாட் ப்ரொஃபைல் டிரா பண்ணிட்டேன். 2 கன்ஸ்ட்ரக்ஷன் லைனும் கரெக்ட்டா சென்டர் லைன செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டூல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த ரேடியஸ் இந்த ஆர்க்கையும் அந்த ஆர்க்கையும் நம்ம பிக் பண்ணிட்டு ஈக்குவல் டூ கன்ஸ்டன்ட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 நெக்ஸ்ட் இதுக்கான வெர்டிகல் டைமென்ஷன்ஸ் 10 இப்போ அடுத்து வந்து ஆங்குலர் டைமென்ஷன்ஸ் 45 டிகிரி ஆர் 135 டிகிரி ஆப்போசிட் எண்ட்ல நம்ம கொடுக்கறனால இப்போ 135 டிகிரியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. சென்டர் பாயிண்ட் சர்க்குலர் கரெக்டாக 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து பிக் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது மூணுமே ஈக்குவல் டு ரேடியஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான டயாமீட்டர் வேல்யூ எக்ஸாக்டாக 5 டயாமீட்டர். எக்ஸிட் த ஸ்கெட்ச். இப்போ எக்ஸ்ட்ரூட் போஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம சாலிட் பாடியாக கன்வெர்ட் பண்ணலாம். டெலீட் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸை மட்டும் நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு இதுக்கு எய்தர் 5 வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஆர் 3 கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா எக்ஸாக்டாக எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக இது வந்து அசம்பிள் ஆகணும். 5 கொடுக்கறதுனால சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் டிடெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் 3 ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸில் எல்லாமே மிட் பிளைன் யூஸ் பண்ணி தான் இந்த என்டையர் பாடியை கிரியேட் பண்ணுறேன். சிமெட்ரிக்கலாக இருக்கணுன்றதுக்காக. இந்த கார்னர் ஷார்ப் எட்ஜஸ் இப்போ பிக் பண்ணிட்டு 5 ரேடியஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஆங்குலர் பின் டிசைனும் இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓவராலாக டிஃப்ரெண்ட் செப்பரேட் பார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ மெயினாக அசம்பிளி தான் நோட் பண்ணணும். அசம்பிளி தான் இந்த என்டையர் பார்ட்டை வந்து டிஃபைன் பண்ணி இந்த மெக்கானிசமை கிரியேட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பேஸ் பார்ட்டை வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த பேஸ் பார்ட்டை இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு டிஃபால்ட்டாக இது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளோட் பண்ணிடலாம். ஃப்ளோட் பண்ணிவிட்டு இதில் இருக்க பிளைன்ஸை வந்து 1 பை 1 நம்ம செலக்ட் பண்ணிட்டு காமனாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளைன்
ரைட் பிளேன் ரெண்டுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பிளேன் அத சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாப் பிளேன் அதே மாரி செலக்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆரிஜின டிபெண்ட் பண்ண மாரி தான் ஃபிக்ஸ் பண்றோம். ஒன்ஸ் ஆரிஜின் பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா என்டையர் பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ பர்ட்டிகுலர் பார்ட்ஸ வந்து நான் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேட் டைப்ல இந்த 2 கான்சென்ட்ரிக்கல் ஃபேஸ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் ஸ்பிண்டில்ல எக்ஸாக்ட்டா சென்டர்ல வந்து நான் லொகேட் பண்ண போறேன். இந்த பாட்டம் ஃபேஸையும் அட் த சேம் டைம் இதோட டாப் ஃபேஸையும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் டாப் ஃபேஸ்ல லொகேட் பண்ணிட்ட பிறகு இப்ப அனதர் ஹவர் ஹேண்ட் பார்ட்ட வந்து இப்ப இன்சர்ட் பண்றேன். இதுல சென்டர்ல கான்சென்ட்ரிக்கலா மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 5 டயாமீட்டர்ல இருக்க இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாரி ஆப்போசிட் எண்ட்ல இருக்க இந்த சென்டர்ல இருக்க இந்த டயாமீட்டர் சூஸ் பண்ணிட்டு கான்சென்ட்ரிக்கலா ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ பாட்டம்ல இருக்க அந்த பர்ட்டிகுலர் ஃபேஸ மட்டும் நம்ம பிக் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த டாப் ஃபேஸ்ல கோயின்சைடலா மேக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கோயின்சைடலா மேக் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இன்சர்ட் பண்ண போறது சிங்கிள் பின். இது நம்ம டிசைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா, இது வந்து ஒரு சிம்பிளான பார்ட் தான். சும்மா ரஃப்பா வந்து ஒரு எக்ஸாம்பிள் வைஸா பார்த்துக்கலாம். ஒரு ப்ரீ கேப் மாரி. இதோட டயாமீட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 5 டயாமீட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சஸ எ எடிட் பண்ணி இதோட டயாமீட்டர் நோட் பண்ணீங்கன்னா, 5 டயாமீட்டர். நெக்ஸ்ட் எவ்வளோ ஹைட்ன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி ஒரு 25 ஹைட்ல வந்து சாலிட் பாடி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சாலிட் பாடி ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு இந்த சாலிட் பாடிய எக்ஸாக்ட்டா இந்த ஃபிளாட் ஃபேஸ்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். மேட் டைப்ல இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ், இந்த ஃபிளாட் ஃபேஸ்ல வந்து நான் டான்ஜென்ஷியலா கன்ஸ்ட்ரெயின் பண்றேன். நெக்ஸ்ட் இதோட பாட்டம் ஃபேஸ வந்து நம்ம கோயின்சைடா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதோட பாட்டம் ஃபேஸ்ல கோயின்சைடா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபீச்சர்ஸ். இதே பார்ட்ட திரும்ப நம்ம எடுத்துட்டு வரணும். அதுக்கு பதிலா இந்த பார்ட்ட இப்ப நான் டூப்ளிகேட் பண்றேன். கண்ட்ரோல ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பார்ட்ட வந்து இப்ப நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டூப்ளிகேட் பண்ணிட்டு சேம் டான்ஜென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இந்த ஸ்லாட் பாடியில டான்ஜென்ஷியலா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோயின்சைடா பாட்டம் ஃபேஸ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப செலக்ட் பண்ணியாச்சு அண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப அடுத்து இதுக்கான கனெக்டிங் ராட் அத எடுத்துட்டு வரப்போறோம். கனெக்டிங் ராட யூஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸாக்ட் ஹவர் ஹேண்ட்ல இருக்க ஹோல்ஸும், பின்ல இருக்க ஹோல்ஸும் கனெக்ட் பண்ற மாரி நம்ம வந்து மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட கான்சென்ட்ரிக்கல் ஃபேஸ், நெக்ஸ்ட் இந்த கான்சென்ட்ரிக்கல் ஃபேஸ் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பின்னோட பாட்டம் ஃபேஸ் சூஸ் பண்ணிட்டு சேம் அஸ் லைக் இதோட ஆப்போசிட் பாட்டம் ஃபேஸையும் சூஸ் பண்ணிட்டு கோயின்சைட் பண்ணிக்கிறேன். தென் இதோட ஆப்போசிட் எண்ட்ஸ் அதையும் கான்சென்ட்ரிக்கலா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கான்சென்ட்ரிக்கலா ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஆல்மோஸ்ட் அலைன் ஆயிருக்கு. இப்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் பின். இந்த ஆங்கிள் பின்ன ட்விஸ்ட் பண்ணி ப்ராப்பரா ரிலேட் பண்ற மாரி 45 டிகிரிக்கு ஏத்த மாரி நம்ம வந்து அலைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பிரைமரி காம்போனன்ட்ட ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரொட்டேட் பண்ணிட்ட பிறகு இதோட கான்சென்ட்ரிக்கல் ஃபேஸ பிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஆப்போசிட் கான்சென்ட்ரிக்கல் ஃபேஸ வந்து நான் செலக்ட் பண்றேன். ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டாப் ஃபேஸ் 2 ஆப்போசிட் டாப் ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு கோயின்சைட் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி மேக் பண்ணிக்கலாம். இப்ப இதே பார்ட்ட டூப்ளிகேட் பண்ணலாம். ஆர் அகைன் இன்சர்ட் பண்ணாலும் நம்ம இன்சர்ட் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பார்ட்ட வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு ஸ்லைட்டா அதோட கான்சென்ட்ரிக்கல் ஃபேஸ் டாப் ஃபேஸ்ல இருக்குதுல்ல அத பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஹவர் ஹேண்ட் அதாவது கனெக்டிங் ராட் கூட ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த பார்ட் கூட கான்சென்ட்ரிக்கலா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு மேட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த டாப் ஃபேஸும் இந்த பிரைமரி பார்ட்டோட பாட்டம் ஃபேஸும் செலக்ட் பண்ணிட்டு கோயின்சைடலா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கோயின்சைடலா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப அடுத்து எய்தர் இந்த ஃபீச்சர்ஸ நம்ம ரைட் ஹேண்ட்ல மிரர் பண்ணலாம். ஆர் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டூப்ளிகேட் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம். நம்ம மிரர் காம்போனன்ட் யூஸ் பண்ணி தான் மிரர் பண்ணணும்னு
இது எக்ஸாக்ட்டா இந்த டெர்ம் ஜஸ்ட் மிரர் காம்போனன்ட் யூஸ் பண்ணிட்டு பிளேன பிரிஃபர் பண்ணி மிரர் பண்ணிக்கலாம். ஆர் இதே காம்போனன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டூப்ளிகேட் பண்ணிட்டு வந்து மேட் பண்ணலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு மேட் பண்ணா தான் ப்ராப்பரா வந்து மேட்டிங் ஆகும். ஸோ, இப்ப எக்ஸாக்ட்டா அந்த காம்போனன்ட்ஸ வந்து நான் டூப்ளிகேட் பண்றேன். இந்த ஃபீச்சர்ஸ் இத அப்படியே இப்ப அப்ளை பண்ணிட்டு தான் வந்து மேட் பண்ண போறோம். எல்லாமே சிம்மெட்ரிக்கல் காம்போனன்ட். ஒரே காம்போனன்ட் தான். அத டிஃபரெண்ட் கான்சென்ட்ரிக்கல் ஃபேஸ்க்கு ஏத்த மாரி நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு மேட் பண்றோம் அவ்வளோதான். மேட் டைப்ல பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரிக்கல் ஃபேஸ், நெக்ஸ்ட் செகண்ட் கான்சென்ட்ரிக்கல் ஃபேஸ். பின்னுக்கான கான்சென்ட்ரிக்கல் ஃபேஸ் அதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப அடுத்து இதோட ஃபிளாட் ஃபேஸ் நம்ம கோயின்சைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டாப் ஃபேஸ், நெக்ஸ்ட் பாட்டம் ஃபேஸ். பிரைமரி ஃபீச்சரோட கோயின்சைட் பண்ணிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பார்ட்ட வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரைட் ஹேண்ட்ல எப்படி இருக்கோ அதே மாரி லெஃப்ட் ஹேண்ட்ல. ஓகேவா? இப்ப அகைன் ஸ்லைட்டா காம்போனன்ட்ட வந்து நான் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ட்விஸ்ட் பண்ணிட்ட பிறகு கான்சென்ட்ரிக்கல் அண்ட் கோயின்சைட் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரா இத வந்து அலைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரிக்கலா மேட் பண்ணிடலாம். அதே மாரி ரைட் ஹேண்ட்லயும் கான்சென்ட்ரிக்கலா மேட் பண்ணலாம். மேட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா அந்த 45 டிகிரி பேசிஸ்ல வந்து அலைன் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸுக்கு ஏத்த மாரி நம்ம திக்னஸ் வந்து அப்ளை பண்ணதுனால, அது ஈக்குவலா வந்து ஃபிக்ஸ் ஆகுது. எந்த விதமான ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம. ப்ராப்பரா வந்து மேட் ஆகுது. நெக்ஸ்ட் நமக்கான அந்த பொசிஷனும் கரெக்ட்டா பிளேஸ் ஆயிருக்கு. பின் அண்ட் ஆங்குலர் பின். இப்ப இத வந்து ப்ராப்பரா வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம். சர்க்குலர் காம்போனன்ட் மேட். ஒன் பை ஒன்னா ஒரு காம்போனன்ட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சர்க்குலர் எட்ஜ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4 டிஃபரெண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்ளை பண்றதுக்கு ஏத்த மாரி ஈக்குவல் அண்ட் ஆங்குலர் வேல்யூல கரெக்ட்டா பொசிஷனா இருக்கு. தென் இந்த கான்சென்ட்ரிக் ஃபேஸ மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவலா மேட் பண்ணிக்கலாம். ஏன்னா, அப்பதான் ப்ராப்பரா வந்து அந்த மெக்கானிசம்ஸ் கிரியேட் ஆகும். இப்ப ப்ராப்பரா வந்து மேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்ப உங்களோட ஹவர் ஹேண்ட ட்விஸ்ட் பண்ணாலே போதும். நம்ம அந்த மெக்கானிசம்ஸ்க்கு ஏத்த மாரி எல்லா பார்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்விஸ்டிங் அப்பியர் ஆகும். டிஃபால்ட்டா இருக்க எக்ஸிஸ்டிங் அந்த சர்க்குலர் காம்போனன்ட் மேட்ட சூஸ் பண்ணிட்டு, இந்த பின்னையும் நான் பிரிஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அந்த 4 டிஃபரெண்ட் ஸ்லாட் பொசிஷன்ஸ்ல எனக்கு பிளேஸ் ஆகணும். அப்பதான் ஈக்குவலா ஃபிக்ஸ் ஆயிட்டு நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்ப இத வந்து ட்விஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த மெக்கானிசம்ஸ இப்ப நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். எந்த விதமான ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம, ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேட்ஸ் அப்ளை பண்ணிட்டு, எப்படி 45 டிகிரி ஆங்கிள்ல ஈக்குவலா பேசிஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. இதுக்கான காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா பில்ட் பண்ணிட்டு தான் இத வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க் யூ.